அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனாலாய பயனெங்குல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். கற்றதனாலாய பயனெங்குல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நல்ல நேரத்தில் பணிவாக வணங்கி இணையம் வாயிலாக இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரூர் ஆதீன குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடி கமலங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இதை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இணையம் வாயிலாக இணைந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் திருவள்ளுவர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி தொடங்குகின்றேன். திருவள்ளுவர் என்ற தலைப்பில் தெய்வ என்ற அடைமொழியை பெற்ற புலவர்கள் தமிழில் இருவர் மட்டும்தான். ஒன்று நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர், மற்றொருவர் தெய்வ சேக்கிழார். எனவே இந்த இருவரை மட்டும்தான் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் தெய்வ என்ற அடைமொழி தந்திருக்கிறார்கள். அதுபோல கம்பர், நம்முடைய இளங்கோவடிகள், திருவள்ளுவர், இந்த மூவரையும் நம்முடைய பாரதி யாமறிந்த புலவரிலே என்று புகழும் பொழுது எடுத்துக் கொள்ளுகிறார். அதில் கம்பனை போல் என்று உரிமையோடு கம்பனை சொல்லுகிறார், இளங்கோவை போல் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் திருவள்ளுவனை போல் என்று அவர் குறிப்பிட தயங்குகிறார். காரணம், அறம் பாட வந்தவன் கடவுளுக்கு சமம். எனவே கடவுளுக்கு சமமான திருவள்ளுவரை அரு என்ற உயர் விகுதி கொண்டு, சிறப்பு விகுதி கொண்டு கம்பனை போல், திருவள்ளுவர் போல், இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று மனமாற பாராட்டி சொல்லுகிறார். எனவே கம்பனை திரு இளங்கோ என்று சொன்னவர் திருவள்ளுவர் என்று சொன்னதாலே அந்த தெய்வ தன்மைக்கு நாம் கட்டியம் கூறுவதாக இந்த கூற்றை எடுத்துக்கொள்ள முடியும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவர் தமிழுக்காக, தமிழர்களுக்காக எழுதிய நூல் திருக்குறள் அல்ல. இது உலகத்திற்கான பொதுமறை, இது உலகத்திற்கான சித்தாந்தம் என்ற நிலையில் உலகத்திற்கே வள்ளுவன் தன்னை தந்து பெருமை கொண்டிருக்கிறான் என்று பாரதி வாயார பாராட்டுகிறார். திருவள்ளுவ மாலை நமக்கு இப்படி சொல்லுகிறது, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். அணுவை துளைக்க முடியும் என்ற அறிவியல் உண்மையும் இந்த பாடல் வழி நமக்கு உணர்கிற நிலையில் ஒரு திருக்குறளில் 7 கடல்களாக 7 சீர்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு அறத்தை சொல்லும் பொழுது வெண்பாயாப்பை எடுத்துக் கொள்ளுகிறான். வெண்பாவிற்கு கட்டளையாக சொல்லுகிற தன்மை உண்டு. செய் என்று சொல்லுகின்ற அதிகார தொனி அந்த வெண்பா என்ற யாப்புக்கு மட்டும்தான் உண்டு. பக்தி இலகுவானது. எனவே அது பல்வேறு பாவகைகளில் பாடப்படும். ஆனால் அறம் பாடுவதற்கு சரியான யாப்பு முறை வெண்பா. அதுவும் வழவழ கொழகொழ என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் வேறு திசைக்கு தன்னுடைய எண்ணத்தை திருப்பி விடுவான் என்று 4 வரியில் உள்ள இன்னிசை வெண்பா அல்லது நேரிசை வெண்பாவை தேர்ந்தெடுக்காமல் 2 அடிகள் குறள் வெண்பாவை தேர்ந்தெடுக்கிறார் நம்முடைய திருவள்ளுவ நாயனார். எனவே சுருக்கமாக சொல்லி, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல், தன்னுடைய கருத்தை மிக எளிமையாக இந்த உலகத்திற்கு இறைவன் எப்படி இருக்கிறான் சொல்ல வருகிறார் வள்ளுவர். உயிர் எழுத்தாகிய, முதல் எழுத்தாகிய அகரம் எல்லா எழுத்துக்குள்ளும் ஊடுருவி எல்லாவற்றையும் இயக்குவது போலே ஆதி பகவன் என்கின்ற இறைவனால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முடிஞ்சு போச்சு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர உயிர் போல் உலகிற்கு இறைவன். கடவுள் வாழ்க்கை, அந்த அதிகார வைப்பு முறை எவ்வளவு அழகாக பாருங்க. திருவள்ளுவ மாலை சொல்லும், பால் எல்லாம் நல் ஆவின் பாலாமோ. உலகத்துல கள்ளிப்பால் கூட இருக்கு, கழுதை பால் இருக்கிறது, எருமை பால் இருக்கிறது, ஒட்டகம் பால் இருக்கிறது. ஆனால் பசுவின் பாலாக அவை மதிக்கப்படுமா என்று ஒரு வினாவை திருவள்ளுவ மாலை நமக்கு கேட்கிறது. பாலெல்லாம் நல் ஆவின் பாலாமோ, பாரில் உள்ள நூல் எல்லாம் வள்ளுவன் செய் நூலாமோ.
உலகத்தில் எத்தனையோ புலவர்கள், கவிஞர்கள் நூல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் வள்ளுவனுடைய திருக்குறளுக்கு ஈடாகுமா என்று அருமையாக அந்த பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. அதுபோலே அறம், தர்மம் என்பதற்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு. இரண்டையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். தர்மம் நெகிழ்வுத்தன்மை உடையது, அறம் நெகிழ்வுத்தன்மை அற்றது. அரசன் முதல் ஆண்டி வரை ஒரே சட்டம், ஒரே நீதி. இதில் யாருக்கும் அது பரிகாரம் சொல்வது இல்லை. ஆனால் தர்மத்தில் இனத்திற்கு ஒரு பரிகாரம் உண்டு, குலத்திற்கு ஒரு நீதி உண்டு. ஆனால் வள்ளுவனுடைய தீபிகோ சட்டம், திருவள்ளுவர் பீனல் கோட் தீபிகோ, அந்த தீபிகோ சட்டப்படி அரசன் முதல் ஆண்டி வரை ஒரே நீதி. இதுதான் திருக்குறளுடைய பொது சிந்தனைக்கான மிக பெரும் சாட்சியாக நான் பார்க்கிறேன். வள்ளுவன் சொல்லுகின்ற நீதிக்கும் மற்ற நீதிக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. மற்ற நீதி எல்லாம், சட்டங்கள் எல்லாம் செய்த குற்றத்திற்கு தண்டனையை சொல்லுகின்றன. ஆனால் வள்ளுவர் மட்டும்தான் நினைத்தாலே தண்டனை உண்டு என்று சொல்லுகிற அற்புதமான ஒரு நீதியை கொண்டு வருகிறார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வோம் என. இதை விட ஒரு நீதியை சொல்லுகின்ற இலக்கியம் உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு பொருளை திருட வேண்டும் என்று நினைத்தாலே அவன் திருடிய குற்றத்திற்கு ஆளாகிறான் என்று சொல்லுகின்ற நீதி, சட்டம் உலக மொழியில எங்கேயும் கிடையாது. நினைத்தல் செய்தலினும் மிக்கது, நினைத்தல் செய்தலினும் மிக்கது. இதைத்தான் வள்ளுவ பேராசன் கை கொள்ளுகிறார். எனவே உள்ளத்தால் உள்ளலும் தீது, நினைச்சு பார்த்தா கூட தப்புடா, நீ செய்யாமல் போவதற்கான சூழல் அமைந்து விடலாம். எனவே நீ நல்லவன் ஆகிவிட முடியாது. நீ மனசுல நினைச்சிட்டு இல்லையா, தப்பு, அதற்கு தண்டனை உண்டு. பிறர் பொருளை கள்ளத்தால் கள்வோம் என, திருடுவோன்னு நினைச்சிட்டுனா திருடிய குற்றம் உன்னை வந்து சேர்ந்து விடும். அதனால்தான் திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா கடவுள் வலியுறுத்தல் சொல்லல, நீத்தார் பெருமை வலியுறுத்தல் சொல்லல, வாழ்க்கை துணை நலம் வலியுறுத்தல் சொல்லல, மக்கட்பேறு வலியுறுத்தி. இது எல்லாம் தானா நடக்கும். வழிபாடு பயம் வந்தா வழிபாட சேர்ந்துடுவான். மக்கட்பேறு திருமணமான மக்கட்பேறு தானா வந்துடும். ஆனால் அறம் என்று அவன் அந்த 4வது அதிகாரத்தை வெறுமனே நிறுத்தவில்லை, அரண் வலியுறுத்தல். ஏன்னா வலியுறுத்தி சொன்னாதான் அறத்தை பின்பற்றுவோம். சாதாரணமா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பொய் சொல்லக்கூடாது, எல்லாரும் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னா கேட்க மாட்டான். நீ அறத்தின்படி வாழவில்லை என்று சொன்னால் உன்னை அறக்கடவுள் வருத்துவாள். எப்படி என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று சொல்லுகிறார். எலும்பு இல்லாத எறும்பு போன்ற பூச்சி இனங்கள் எப்படி வெயிலில் சுருண்டு மாண்டு போகுமோ அதுபோல அன்பு இல்லை என்று சொன்னால் உனக்கு அறக்கடவுள் அப்படி வருத்தத்தை தந்து விடுவான் என்று சொல்லி மிரட்ட வேண்டி இருக்கிறது அறத்தை சொல்லுவதற்கு. சங்க காலத்தில் அறம்படி வாழ்ந்தார்கள், அறநூல்களுக்கான தேவையில்லை. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பது போல பொய்யும் வழுவும் தோன்றிய காலத்தில் நம்முடைய பிற்கால சங்கம் மருவிய கால நூல்களாக அறநூல்களை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. 14 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றுகின்றன. 4 அடி 4 மணி 440 5திணை முப்பால் கடுகம் கோவை இந்நிலைய காஞ்சியுடைய ஏலாதி என்பவை கைநிலையவாம் கீழ்கணக்கு என்று சொல்லுவதில் 18 நூல்களில், பிற்கால 14 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் நமக்கு அற இலக்கியங்களாக அமைய வேண்டிய தேவை மனித சமுதாயத்தில் உருவாகிறது. அதில் தலைமையான நூலாக நம்முடைய திருக்குறள் போற்றப்படுகிறது. ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சமய அடையாளம் வந்து விடுகிறது. இது சமண நூல், இது சைவ நூல், இது வைணவ நூல் என்ற சமய அடையாளங்கள் அல்லது தமிழ் அடையாளம். தமிழில் எழுந்தால் கூட திருவள்ளுவர் தமிழ் என்ற வார்த்தையை கூட 1330 திருக்குறளில் ஓரிடத்தில் கூட குறிப்பிடவில்லை. இது உலக மொழிகள் பொதுமையான நினைக்கக்கூடிய ஒரு நீதியாக விளங்க வேண்டும் என்ற காரணத்தினால் தமிழ் என்ற சொல்லை கூட அவர் பயன்படுத்தவில்லை. எவ்வளவு ஞானம், எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தால் இப்படி சொல்ல முடியும்? திருவள்ளுவருடைய அறம் எப்படிப்பட்டது? வெளிப்பாட்டு முறையில் ஒருவன் நல்லவனாக இருப்பதை திருவள்ளுவர் பெரிதாக வலியுறுத்தவில்லை. மனதளவில் இருந்து அந்த தூய்மை தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால்தான் மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற. இதற்கு ஒரு கதை சொல்லலாம். ஒரு குரு சீடனோடு கடற்கரையில் நடந்து செல்லுகிறார். சில தூரம் சென்ற பொழுது நடுக்கடலில் ஒரு இளம் பெண் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். என்னை யாராவது காப்பாற்றுங்களேன், காப்பாற்றுங்களேன், எனக்கு நீச்சல் தெரியவில்லை, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று கதறுகிறார்.
அப்பொழுது குரு சீடரை பார்த்து, உனக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்கிறார். சீடன், நன்றாக தெரியும் குருவே, அந்த பெண்ணை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டு வா என்று சொல்லுகிறார். சீடன் கடலில் குதித்து அந்த பெண்ணை பத்திரமாக தூக்கி கொண்டு வந்து கரையில் விட்டுவிட்டு மீண்டும் குருவோடு நடந்து செல்கிறார். சிறிது தூரம் சென்றவுடன் குரு கேட்கிறார், அந்த இளம் பெண்ணை சுமந்து கொண்டு வந்தாய் அல்லவா, அப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று. உடனே சீடன் சொல்லுகிறான், அந்த பெண்ணை நான் அங்கேயே இறக்கி வைத்து விட்டேன், நீங்கள் தான் இன்னும் சுமந்து கொண்டு வருகிறீர்கள். இதுதான் வள்ளுவனுடைய நீதி, வள்ளுவனுடைய அறம் இதுதான். மனத்துக்கண் மாசிலனாதல். ஒருவன் உடலளவில் இப்படி செய்த செயலை காட்டிலும் மனதளவில் சுமந்து கொண்டு வருகின்ற செயல்தான் பெரிய தண்டனைக்குரியதாக, நீதிக்கு புறம்பானதாக விளங்குவதாக. மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண். 1330 திருக்குறளையும் சுருக்கி ஒரே திருக்குறளை சொல்லணும்னா இதை சொன்னா போதும். மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்தரண் ஆகுல நீரபுர. அப்ப மனதளவில் இந்த தூய்மை பணி தொடங்க வேண்டும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். ஒரு மனிதனுடைய அகத்தினுடைய தூய்மை அவன் பேசுகிற வாய்மொழியால் காணப்படும், இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த விஷயத்தை திருவள்ளுவன் எவ்வளவு நுணுக்கமாக பதிவு செய்கிறான் பாருங்க. மனத்தொடு வாய்மை மொழியில் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனசுல வாய்மை இருந்தா தவம் தானம் இதை செய்பவர்களை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். எவ்வளவு அந்த நுணுக்கம் பாருங்கள். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. நீ பொய் சொல்லாம இது போதும், வேற எந்த அறமும் செய்ய வேண்டாம். ஒரே அறம் ஹரிச்சந்திரன் கொண்டது போல பொய் சொல்வதில்லை, ஒரே அறம். அதுதான் பஞ்சமா பாதத்துல முதல்ல சொல்றான். பொய், களவு, கொலை, சூது, காமம். அப்ப முதல்ல சொல்றது பொய் வந்துருச்சுன்னா ஒவ்வொன்னா அது கூட்டிட்டு வந்துடும். எனவே ரொம்ப தெளிவா பதிவு செய்கிறார். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. எவ்வளவு அழகு பாருங்க அந்த இடத்துல. அதுபோல அந்த அதிகார வைப்பு முறை எவ்வளவு அழகா வச்சுட்டு வர்றாரு பாருங்க. ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று. கடவுளுக்கு நிகராக வான் சிறப்பு வைக்கிறார். வான் சிறப்பு. விசும்பின் துளி வீழி நல்லா பசும்புன் தலை காண்பது அரிது. ஏன்னா மழை ஒண்ணு பேஞ்சு கெடுக்கும், இல்ல காஞ்சி கெடுக்கும். அப்ப மழை சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் பெய்ய வேண்டும். எனவே மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்கின்ற அந்த மழையை வாழ்த்துகின்ற மரபு நம்முடைய மரபு, இல்லையா? என்ன பொழியாய் மழையேலோர் என்பாவை. இறைவனுடைய அருளை கூட மழை என்று, மழை போல அருளை செய்கின்றவனே என்று பாராட்டுகிறது நம்முடைய திருவம்பாவை, மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை. எனவே கடவுளுக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்கின்ற அதிகாரத்தை வைக்கின்றார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. எவ்வளவு அழகு. 10 குறட்பாக்கள் வான் சிறப்புக்கு வைக்கிறார். அப்ப மழை போற்றப்பட வேண்டியது. நாம் மழை வருகின்ற இடங்களில், வெள்ளம் வருகின்ற இடங்களில், தண்ணீர் தேங்குகின்ற இடங்களில் வீடுகளை கட்டிவிட்டு மழையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து உங்களை நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மழை உங்களுக்கு எதிரானதல்ல, உங்களை வாழ வைப்பதற்காக பெய்து கொண்டிருக்கிறது. நாம் தான் அந்த மழை வரும் பாதைகளை அடைத்து வீடுகளையும் அலுவலகங்களையும் கட்டிடங்களையும் கட்டிவிட்டோம். குளத்தில் கட்டிவிட்டு தண்ணீர் நம்முடைய வீடு நோக்கி வருகிறது, வீடு மூழ்கி போகிறது. இப்படி மழை பெய்து எங்களை இப்படி பண்ணுகிறதே என்றெல்லாம் பேசுபவர்களை பார்க்கும் பொழுது உண்மையில் எனக்கு அவர்கள் மேல் இறக்கப்படுவதா கோபப்படுவதா என்று தெரியவில்லை. மழை வரும் பாதையில் இடங்களை அமைத்தது நாம், அந்த தவறை செய்தவர்கள் நாம். மழை அதனுடைய காலத்தில் ஒழுங்காக பெய்யவில்லை என்று சொன்னால் கடினப்படுபவர்களும் துன்பப்படுபவர்களும் நாமத்தான் இருக்க முடியும். எனவேதான் கடவுள் வாழ்த்தை அடுத்து வான் சிறப்பு, அடுத்து நீத்தார் பெருமை. இந்த உலகத்தில் துறந்தவர்கள் பெருமை ரொம்ப அழகா சொல்வார். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த உலகத்துல துறவிகளுடைய பெருமையை சொல்லணும்னா இந்த எத்தனை பேர் இறந்தாங்கன்னு எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி அவங்க பெருமையை சொல்ல முடியாது. அந்த வள்ளுவர்கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு எளிமையான உதாரணங்கள் மூலமாக அந்த தத்துவத்தை சொல்லிடுவார். உலகப்பெரிய தத்துவம் நூல், எளிமையான உதாரணத்தை சொல்லிடுவார். வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க, அந்தனர் யாருங்க அப்படின்னாரு. குலத்தாலையா? இல்லன்ட்டார். அப்ப யார் அந்தனர்? படிச்சவங்களா? இல்லைங்க. இல்ல இல்ல. நல்ல பண வசதி உள்ளவங்களா? இல்ல கிடையாது. அப்ப யாருங்க அந்தனர்? அந்தனர் என்போர் அறவோர்னர். எவன் அறத்தின்படி வாழ்கிறானோ அவன் அந்தனர். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகலான். எல்லா உயிர்களிடத்திலும் எவன் ஒருவன் அன்பாக இருக்கிறானோ
அந்த உயிர்களுக்காக அவன் கடினப்படுகிறானோ, அந்த உயிர்களுக்காக அவன் பிரார்த்தனை செய்கிறானோ அவன் அந்தணன். மனிதர்களுக்கு மட்டும் சொல்லல, எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகல். அதனாலதான் இறைவனை அறவாழி அந்தணன் என்று நம்முடைய வள்ளுவ பேராசான் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிடுகிறார். எனவே அந்தணர் என்பதில் கூட திருவள்ளுவரே மிக அழகான விளக்கத்தை நமக்கு தந்து விடுகிறார். அந்தணர் என்போர் அறவோர். அதனால்தான் சேக்கிழார் பெரிய புராணத்தில் மூவரை அந்தணர் என்று ஐயர் என்று குறிப்பிடுகிறார். யார் என்று சொன்னால் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்ப நாயனாரை அந்தணர் என்று குறிப்பிடுகிறார், ஐயர். அதே போல நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயர் என்று குறிப்பிடுகிறார். நந்தனார், அவருக்கு பேரு திரு நாளை போவார்னு பேர், அவரை அந்தணர். இவர்கள் பிறப்பால் அந்தணர்கள் அல்ல, பண்பால் அந்தணர்கள், வாழ்க்கை முறையால் அந்தணர்கள், ஒழுக்கத்தால் அந்தணர்கள், பிற உயிர்களுக்கு செந்தன்மை பூண்டு ஒழுகக்கூடிய தன்மையால் அந்தணர்கள். எனவே சேக்கிழார் பெரிய புராணத்தில் இம்மூவரையும் ஐயர் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி பாருங்க. இதற்கு வித்திட்டவர் நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனார். மறந்து போகக்கூடாது. சைவம் கொண்டாடுகிறது திருக்குறள் சைவ சித்தாந்த நூல் என்று. வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள், சமணர்கள் கொண்டாடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது எங்கள் மதத்து நூலை போல இருக்கிறது. எவ்வளவு பொதுமைத்தன்மை இருந்தால் திருக்குறள் இப்படி சொல்ல முடியும்? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அந்த அறம் பொருள் இன்பம், அறத்தின்படி பொருள் ஈட்டினால் உனக்கு இன்பம் கிடைக்கும். அதான் அந்த அதிகார வைப்பு முறையினுடைய அமைப்பு. அறத்தின்படி பொருள் ஈட்ட வேண்டும், அதனால் உனக்கு இன்பம் கிடைக்கும். எவ்வளவு அந்த வைப்பு முறை பாருங்க. 38 அதிகாரம் அறத்துப்பால், 70 அதிகாரம் பொருட்பால், 25 அதிகாரம் இன்பத்துப்பால், காமத்துப்பால் என்று சொல்லக்கூடிய இன்பத்துப்பால். வீடை சொல்லவில்லை. வீடு அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயன், இது இலக்கணம் சொல்லுகிறது. ஆனால் ஏன் வள்ளுவன் வீடை சொல்லவில்லை என்று சொன்னால், வீடு அவன் தேடி போக வேண்டியதில்லை. அறத்தின்படி பொருளை ஈட்டி இன்பமாக வாழ்ந்தால் அதுவே அவனுக்கு வீட்டை தேடிக்கொண்டு வரும், சொர்க்கத்தை அது தந்துவிடும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுதான் வள்ளுவனுடைய வீடு பேருக்கான அருமையான. நீ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தீனா நீ வான் உரையும் தெய்வத்துள் ஒன்றாக வைக்கப்படுவாய். வீடு பேரு உனக்கு எளிதாக கிடைத்துவிடும். அதை நாடி தேடி தவம் செய்ய வேண்டியதில்லை. தாடி வளர்த்துக் கொள்ள மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடுங்க. அவ்வளவு பெரிய விஷயம். வாழ்க்கை துணை நலம் என்று சொன்னார். 63 நாயன்மார்களில் 40க்கும் மேற்பட்ட நாயன்மார்கள் மிகச் சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்வதற்கு, செவ்வனே செய்வதற்கு, அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு அவர்கள் மனைவிமார்கள் துணை நின்றார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வேர்கள் வெளியில் தெரிவதில்லை, விழுதுகள் வெளியே தெரிகின்றன. விழுதுகளை பார்த்து நாம் வியந்து கொண்டிருக்கிறோம். அவற்றுக்கு அடிப்படையாக உரத்தையும் அதற்கான உணவையும் கொடுத்து கொண்டிருப்பன வேர்கள். எனவேதான் வள்ளுவர் வாழ்க்கைக்கு துணையாக வருபவள் மட்டும் மனைவி அல்ல, வாழ்க்கை துணைக்கு நலமாக வருகின்ற ஒரு தன்மை உடையவளாக, புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை தன்னை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை என்று குறிப்பிடுகிறார். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தன்னை இகழ்பவனிடத்தில் கூட பீடு நடை போடக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் என்று சொன்னால், புகழ் புரிந்த இல்லத்தரசியை கொண்டவனுக்கு தான் இருக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இல்லாள் மிக முக்கியமானதாக நம்முடைய திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். எனவே அழகான வைப்பு முறை, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இல் வாழ்க்கை, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறமும் ஒரு வாழ்க்கையின் 2 கண்களாக அமைந்து விட்டால் அது பண்பையும் பயனையும் தருவதாக அமைந்துவிடும் என்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. தனக்கும் தன்னுடைய சுற்றத்தாருக்கும் துறவியர்களுக்கும் அவன் துணையாக நிற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து வாழ்க்கை துணைநலம் அப்படி அமைய வேண்டும். இப்படி அமைந்த வாழ்க்கை துணைநலத்தில் மங்களம் என்ப மனைமாட்சி, நற்றதன் மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று சொன்னார். ஏன்னா மக்கட்பேறு எல்லாருக்கும் கிடைக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் கொஞ்சம் நுணுக்கமாக பதிவு செய்கிறார், நன்மக்கட்பேறு. ஏன்னா ஏவா மக்கள் மூவா மருந்து என்பது நீதி. ஒன்றை சொல்லி செய்பவர்கள் பிள்ளைகள் அல்ல, குறிப்பறிந்து செய்பவர்கள் பிள்ளைகள். ஏவா மக்கள் மூவா மருந்து. ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்? வள்ளுவன் சொல்றான், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தந்தை மகற்காற்றும் நன்றி, இவன் தந்தை எண்ணோற்றான் அவையத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல்.
தந்தை அவையத்து முந்தி இருக்க செய்கிறது அவருடைய கடமை. மகனுக்கு என்ன கடமைனா, இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இவன் தந்தை எத்தனை பிறவிகளில் தவம் செய்தானோ என்று நினைக்குமாறு மகன் இருக்க வேண்டும். அந்த மகனை ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று நம்முடைய சங்க இலக்கியம் கூறுமா போலே, ஒரு மனிதனை ஈன்று கொடுத்து அன்பை தருவது தாய், அவனுக்கு அறிவை புகட்டி சான்றோனாக்குவது தந்தையினுடைய கடமை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன். நன்னடை நல்கள், ஒழுக்கத்தை சொல்றது வேந்தனுக்கு கடன். நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடன், வேல் வலித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடன் என்று ஒவ்வொருடைய கடமையை நினைவுபடுத்துகிறது சங்கப்பாடல். அதுபோல இங்கே மக்கட்பேரை பற்றி ரொம்ப அழகா, குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மடலை சொல் கேளாதவர். எனவே அந்த மடலை சொல் கேளாதவர்கள் குழலையும் யாழையும் இனிமையாக பாராட்டுவார்கள். ஆனால் அந்த குழலும் யாழும் குழந்தை செல்வம் இருப்பவர்களுக்கு பெரிதாக தெரியாது. சிறுகை அழாவிய கூழ் என்று சொல்லுவார். நமக்கு அந்த குழந்தைங்க வாயை தவிர மற்ற எல்லாத்தாலையும் சாப்பிடும். மேல எடுத்து கொட்டிக்கும், கீழ் எடுத்து சாப்பிடும். ஆனால் அப்படி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் மிச்சம் வைத்த அந்த சிறுகை அளாவிய கூழ் இருக்கைய, குழப்பி வைத்த சோறு அமிர்தத்தை விட ஒரு தாய்க்கு இனிமையானது. அதனாலதான் தம்மக்கள்னு சொன்னார். பக்கத்து வீட்டு குழந்தை செஞ்சா இனிமை இல்லை, கொண்டு போய் கொட்டிடுவோம். குழலினிது யாழினிது என்ப பக்கத்து வீட்டு குழந்தை சொல்லும் போது அவ்வளவு தெரியாதான். தம்மக்கள் மழை சொல்கிறார். அங்கத்திலேயே நுணுக்கமா தம்முன்னு ஒரு வார்த்தை போடுறார். அது போல அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அருமையா நம்முடைய பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற புலவன் புறநானூற்றில் ஒரு பாடல் பாடுகிறார். ஒரு குழந்தை செல்வம் இருந்தால் எவ்வளவு பெரிய விஷயம், இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஏக்கம். படைப்பு பலபடைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயின் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நிட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் பாருங்கள். படைப்பு பலபடைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வம். எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு செல்வம் இருக்கு. ஆனால் இடைப்பட நடந்து குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி சாப்பிடுற சாப்பாட்டை நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்து. கவ்வுதல்னா பல்லு வளராம கிடைக்கிற குழந்தை. பல்லு வளர்ந்துட்டு அது குழந்தை இல்ல, அது பாலன், சிறுவன்னு பேரு, சிறுமின்னு பேரு. பல் வளர்றதுக்கு முன்னாடி உள்ள தன்மை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் கவ்வுதல்னு பேரு. கடித்தலுக்கும் கவ்வுதலுக்கும் ரொம்ப அழகான நுணுக்கமான வேறுபாடு உண்டு. கவ்வுதல் பல்படாம பல்லு வராதுக்கு முன்னாடி அந்த ஈரால கடிக்கிறதுக்கு பேரு கவ்வுதல்னு பேரு. பூனை குட்டியை கவ்விட்டு போகும், கடிச்சதுன்னா அதுக்கு ரத்தம் வந்துடும், வலி வந்துடும். ஆனால் கவ்வி கொண்டு போகும், அது பேர் கவ்வுதல்னு பேர். அதை சொல்ற, கவ்வியும் துழந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாள். அவனுக்கு ரொம்ப காலம் தாழ்ந்து குழந்தை பிறந்திருக்கும் பொழுது அந்த ஏக்கத்தில் பாடியதாக இந்த பாடலை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த மக்கள் பேருன்னு சொன்ன, மக்களை பெறுதல்னு சொல்லல, அது எல்லாருக்கும் நடக்குது. மக்கள் பேரு, அது ஒரு தவம், அது ஒரு யோகம். உனக்கு கிடைத்திருக்கிற யாம் நான் பார்த்ததிலேயே பெரிய விஷயம் எதுன்னா அறிவறிந்த நன்மக்கள் பேருன்னார். நிறைய பேருக்கு குழந்தை பிறக்குது, ஆனா அசுரனா வளருது. நிறைய பேருக்கு குழந்தை பிறக்குது, குழந்தையா வளர்ந்து மனிதனா இருந்து புனிதனாக மாறுதுன்னா இல்ல, தீவிரவாதியா போயிடுது, அப்பனை எதிர்க்குது, அம்மாவை எதிர்க்குது, இந்த உலகத்திற்கு தவறான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது. அப்படிப்பட்ட குழந்தைகள் இல்ல. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த நன்மக்கள் பேருன்னார். அறிவறிந்த நன்மக்கள் பேர், அறிவாளியாவும் இருக்கணும், நல்லவனாகவும் இருக்கணும் என்று சொன்னார். அப்படி கிடைச்சிருச்சுன்னா அந்த செல்வம் உலகத்துல ஒரு தாய் தகப்பனுக்கு கிடைத்திருக்கிற செல்வம் என்று சொல்லுகிறார். 16 செல்வங்கள் கிடைத்தால் கூட அந்த 16 செல்வங்களில் மக்கள் செல்வம் சரியாக அமையவில்லை என்று சொன்னால் ஒரு தாய் தந்தையருக்கு அதுவே நீண்ட நாள் கவலையாக மாறிவிடும். அதனால தான் அப்படி அழகா சொல்றார். அப்ப இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பின் இல்லாயின் நன்று. அறத்தோட இருக்கணும், அதுவும் இன்னொருத்தன் பழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவராகவும் போடக்கூடாது. அதுல சில நெளிவு சுழிவுகள் உண்டு. நான் அறத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டுட்டு எல்லாரையும் வருத்தி எடுத்துட்டு இருக்க கூடாது. அதையும் சொல்றேன், பிறன் பழிப்பின் இல்லாயின் நன்று. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அறத்தோட தான் வாழணும். ஆனா என்ன பண்றது? பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும். அங்க வள்ளுவனே ஒரு விதிவிலக்கம் கொடுக்கிறான். அதாவது வாய்மை எனப்படுவது யாதெனின் பொய் சொல்லாம இருக்கிறதுன்னு சொல்லல, யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லலாம். அப்ப தீமை இல்லாமல் சொல்ற பொய்
நன்மையை தருமானால் அது உண்மைக்கு சமானம் என்பதை அடுத்த வரியிலே சொல்லிட்டான். அடுத்த குறட்பா சொல்லுகிறது, பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும். ஒரு மருத்துவர் இருக்கிறார், ஒரு நோயாளிக்கு அவர் சிகிச்சை செய்யும் பொழுது அவருடைய நோயினுடைய உக்கிரம் அதிகமாக இருக்கிறது. அதை நோயாளியிடத்தில் மறைப்பது அல்லது அதை குறைத்து சொல்லுவது பொய்யாகாது. அந்த நோயாளிக்கு அது ஒரு மன தைரியத்தை கொடுத்து நோயிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கான ஒரு மனநிலை ஏற்படுத்தும். அந்த இடத்தில் அவர் சொல்லுகின்ற பொய் அந்த நோயாளிக்கு நன்மை பயக்குவதால் அதற்கு உண்மைக்கான தகுதி உண்டு என்று நமக்கு திருவள்ளுவர் அந்த பொய்க்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கிறார். பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும். கொஞ்சம் கூட தீமை இல்லாத நன்மையை தருமானால் பொய் சொல்லலாம், அது கவனமா சொல்லணும். வள்ளுவர் சொல்லிட்டாருன்னு அடிச்சு நவுத்த கூடாது. பொய் காலையில எந்திரிச்சு சாயங்காலம் படுக்கிற வரையும் சில பேர் பொய்யாவே சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா வள்ளுவனே சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது இல்லை அவர் சொன்னது. பொய் சொல்லல. புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்பதை சிவப்பொய்மையினால் நாம் அடிக்கோடிட்டு கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. எனவே அப்படி எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் உடைமைன்னு சொல்லுவோம். அன்புடைமை, அருளுடைமை, பொறையுடைமை எல்லாம் நமக்கு வேணும். அதெல்லாம் உடைமைன்னு சொல்லுவோம். ஏன்? அதெல்லாம் நமக்கு உடைமை பொருளா இருக்கணும். எதெல்லாம் வேணாமோ, ஆமை, பொச்சாவாமை, புறங்கூறாமை, கல்லாமை, இதெல்லாம் பாருங்க நமக்கு வேண்டாம். அப்ப எவ்வளவு நுணுக்கமா அவர் வேண்டியதெல்லாம் உடைமைன்னு சொல்றாரு, வேண்டாததெல்லாம் ஆமைன்னு சொல்லிட்டு போறாரு. நமக்கு அதெல்லாம் வேண்டாம், அது நம்மை கீழ்படுத்தி விடும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எவ்வளவு ஒரு மனிதனுக்கு சொல்லுகிறார். சுரைகாக்கு காப்பு எவன் செய்யும்? எதை செய்ய முடியும்? நிறை காக்கும் காப்பே தலையினர். பெண்கள் தங்களாகவே தங்களை காத்துக் கொள்ளாவிட்டால் அவர்களை சிறை போட்டெல்லாம் காக்க முடியாது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும். எவ்வளவு தெய்வம் தொழாள் கொடுநற்றொழுதருவாள் பெய்யன பெய்யும் மழை. அப்படிப்பட்ட ஒழுக்கமுடைய சிந்தனைகளை வள்ளுவன் நமக்கு விதைத்து தருகிறான். எவ்வளவு பெரிய சிந்தனை! அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத சிந்தனை. பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று சொல்லுகிறார். இதற்காக ஒரு காப்பியமே பின்னால் ராமாவதாரத்தில் நிகழ்கிறது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். முதல்ல அதர்மம் ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும், ஆனா தர்மம் தான் ஜெயிக்கும், அறம் தான் ஜெயிக்கும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய இதிகாசமாகிய மகாபாரதமே உருவாகிறது. இதெல்லாம் பிழிவாக சாரமாக நம்முடைய திருக்குறள் இலக்கணமாக அமைகிறது. இதெல்லாம் இலக்கியம், திருக்குறள் இலக்கணம். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுபடுவது போலே இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் தோன்றுகிறது. இப்பேற்பட்ட வாழ்வியல், அந்த வாழ்வியல் கூறுகள் வாழ்வியல் விழுமியங்களாக மாறுகின்றன. அந்த வாழ்வியல் விழுமியங்கள் இலக்கியங்களாக பிரதிபலிக்கின்றன. இலக்கியங்கள் பலகாலம் மக்களால் பாராட்டப்பட்டு மக்களால் பின்பற்றப்படும் பொழுது அதிலிருந்து இலக்கணம் என்கின்ற கோட்பாடுகள் தோன்றுகின்றன, கொள்கைகள் தோன்றுகின்றன. வள்ளுவம் என்பது கொள்கை, கோட்பாடு என்பதை நாம் மறந்து கொள்ளக்கூடாது, முடியக்கூடாது. அவ்வளவு பெரிய அழகான கோட்பாட்டை அவர் சொல்லுகிறார். அதுபோல மனிதனுக்கு எது ரொம்ப முக்கியம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருந்தோம்பல் பண்பு. வருவிருந்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இளையான்குடி மாறநாயனார் மறந்து போக முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் அந்த விருந்தினரை உபசரிக்கிற தன்மை கலிங்கத்து பரணி சொல்லும். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் 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 என்று அந்த கலிங்கத்து பரணி கூறுமா போலே கம்பன் சீதை அசோகவனத்தில் எதை நினைத்து வருத்தப்படுகிறார் என்று ஒரு கோடிட்டு காட்டுவார். அருந்தும் மெல்லடகு ஆரிட அருந்தும் என்று அழுங்கும், விருந்து கண்டபோது எண்ணுருமோ என்று விழும்பும். இப்படிப்பட்ட விருந்தினர் வந்தால் ராமன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவானோ, அவர்களை கவனிப்பதற்கு அவன் எவ்வளவெல்லாம் துன்பப்படுவானோ என்று நினைத்து அசோகவனத்தில் சீதை சோகமாக இருக்கிறாள். கண்ணகி கோவலன் பிரிந்த பின்பு கவலைப்பட்டாள். எதற்காக? கோவலன் பிரிந்து போன கவலையை காட்டிலும் தனியாக இருக்கும் தன்னிடத்தில் எந்த விருந்தினர்கள் வந்து
நாம் உபசரிக்க முடியாமல் போகுமே. அந்த காலத்தில் விருந்தினர்களுக்கு ஒரு பண்பாடு இருந்தது. வீட்டில் தனியாக கணவனோ மனைவியோ இருந்தால் விருந்தினர்கள் செல்ல மாட்டார்கள். எனவே நான் இங்கே தனியாக இருக்கிறேன், என்னுடைய இல்லம் விருந்தினர் வருகை இல்லாத இல்லமாக போய்விட்டது என்று நினைத்து வருந்துவதாக இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். எல்லா தமிழ் காப்பியங்களும் அந்த விருந்தோம்பலை அங்கங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். வள்ளுவன் தனித்த ஒரு அதிகாரத்தை அமைக்கின்றார். விருந்து உபசரிக்கிற வயல்ல அவனுடைய சொந்த வயல்ல வித்தும் இட வேண்டும் கொள்ளோ, போய் யாராச்சும் விதை போடணுமா, தானா முளைச்சு வரீங்க. அப்படி அவனுக்கு நானாவிதமாக செல்வம் வந்து சேரும் இல்லையா. பறவை நாச்சியார் திருவாரூரில் அன்னதானம் செய்கின்றார், அன்னம்பாளிப்பு செய்கின்றார். ஒரு முறை பஞ்சத்தின் காரணமாக நெல் கொடுக்க முடியல. சுந்தரமூர்த்தி நாயனார் நீள நினைந்து அடியே நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடுவாள் அவள் வாடி வருந்தாமை கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலே எம்பெருமான் அவை அட்டி தரப்பணி என்று அந்த பறவை நாச்சியாருடைய இல்லத்திற்கு முன்னால் மட்டுமல்ல, திருவாரூரில் இருக்கிற அத்தனை வீட்டிற்கு முன்னாலும் நெல் மலையை குவித்தார். என்ன காரணம்? அந்த விருந்து உபசரிப்பு என்ற ஒருவருக்கு இருந்த நல்ல குணம் அந்த ஊருக்கே நெல் கிடைத்தது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நம்ம தவறாத உச்சரிப்போம், எல்லாருக்கும் பெய்யும் மழை இல்ல, நல்லாருக்கு எதிர்ச்சொல் அல்லார். ஏன்னா எல்லாரும் அப்படின்னு சொன்னாவே நல்லார் அதுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப நல்லார்னு ஒண்ணு சொல்லிட்டா, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இந்த ஆவும் ஏவும் தமிழ்ல ஓலைச்சுவடியில ஒரே மாதிரி இருக்கும். அதனால பதிப்பிக்கின்றவர்கள் அதை எல்லாருக்கும் என்று பதிப்பித்து விட்டார்கள். ஆனால் எல்லாருக்கும் பெய்யும் மழை நல்லார் அல்லார். இனிமேல் நம்ம அதை திருத்திக்கணும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதுபோல அவர்கள் ஒருவர் விருந்தோம்பலை செய்யணும்னு நினைச்சாங்க, அந்த ஊருக்கே நெல் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட விருந்தோம்பலை அழகாக நம்முடைய திருவள்ளுவர் ஒரு தனி அதிகார வைப்பிலேயே அமைத்து காட்டுகிறார், நாம் பார்க்கிறோம். அதுபோல பொறுமை இருக்கணும் எல்லாத்துலயும். நமக்கு இன்னைக்கு அது பொறுமை இல்லை, நேரமின்மைன்னு சொல்றோம். அந்த பொறுமைக்கு சொல்றாரு, தன்னிடத்தில் இருந்து தன்னையே வெட்டுகின்ற அந்த மனிதனையும் அந்த நிலம் தாங்குவது போல உன்னை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும், எவ்வளவு ஒரு மனிதன் அவமானப்படுத்தினாலும், மெய்வருத்தம் பாரார் வசினோக்கார் கண்துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்று குமரகுருபர சுவாமிகள் குறிப்பிடுவது போல இங்கே அழகாக குறிப்பிடுகிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுமை எப்படி இருக்கணும்னா, பூமி தன்னை வெட்டுபவனையும் தாங்குவதை போல நீ உன்னை இகழ்பவனையும் பொறுத்து கொண்டால் நீ தலைமை பொறுப்புக்கு வர முடியும். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பணிவா இருக்கிறவன் பெருமையா இருப்பான், பெருமையா இருக்கிறவன் தான் பணிவா இருப்பான். சிறுமை தான் தன்னையே வியந்து வியந்து சொல்லிக் கொண்டிருக்கும். அமைதியா இருப்பாங்க, வளைந்து நாணி கோணி குனிந்து இருக்கும் முற்றிய நெல். ஆனால் வற்றிய நெல் இருக்கு இல்லையா, பதர், அது நேரா நின்றுட்டு இருக்கும். அதனால் பயன் இல்லை. பணியுமாம் என்றும் பெருமையினர் இல்லையா. அதனால பணிவுக்கு, அதுக்கு பேர் பணி உடைமைன்னு ஒரு அதிகாரமே வேற. பணிவா இருக்கணும், அதுக்கு ஒரு அதிகாரம் பணி உடைமை அப்படின்னு வைக்கிறார். அதுபோல ரொம்ப அழகா நம்முடைய அறம் செய்யறதுக்கு விருப்பப்படுன்னு சொல்றது அறம் வலியுறுத்தல். அதுக்கப்புறம் அந்த இது கொஞ்சம் அப்படி மாறுது, வலியுறுத்தி சொல்லி கொஞ்சம் இது பண்றான், உடனே அறம் செய்ய விரும்புன்னாங்க. சுந்தரர் சொல்றார், தாழாது அறம் செய்மின். கொஞ்சம் கூட அறத்திலிருந்து குறைச்சிக்காதப்பா, தாழாது அறம் செய். தனம் கண்ணானோடு கீழ் மேலுற நின்றான் திரு கேதாரம் எனிரே என்று பார்க்கிறார். அந்த அறம் எப்படி இருக்கணும் தெரியுமா? குறை இல்லாமல் இருக்கணும். எந்த காரணத்தை சொல்லும் அறத்திலிருந்து வழுவக்கூடாது. இது திருவள்ளுவர் ரொம்ப தெளிவான சட்டம். திருவள்ளுவர் சட்டம் சாதாரண சட்டம் இல்லைங்க, தெளிவான சட்டம். எங்க அம்மா பசியோடு இருக்கிறாங்க, பெத்த தாய் 10 மாதம் சுமந்து பெத்த தாய் பசியோடு இருக்கிறாங்க, அதனால நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லாத. அப்படி சொல்லாத, சொல்லக்கூடாது நீ, அது ரொம்ப தப்பு. ஈன்றாள் பசிகான்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர் பழிக்கும் வினையை செய்து உன்னுடைய தாய்க்கு நீ பசியாற்றினால் கூட தவறு தவறுதான். அந்த காரணத்துக்காக கூட செய்யறேன்னு சொல்லாதங்க. வேண்டற்க வென்றிடும் சூதினை. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த விளையாட்டை விளையாடக்கூடாது. நீ ஜெயிச்சாலும் விளையாடக்கூடாது, தோத்தாலும் விளையாடக்கூடாது. சூது தப்பு. வேண்டற்க வென்றிடும் சூதினை.
இது மாதிரி ஒருத்தன் சொல்ல முடியுமா? வெற்றி பெற்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் உனக்கு தேவையில்லை. அரங்கீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள். இதுதான் வள்ளுவன் பொருள் செயல் வகையில சொல்றான். எப்படிப்பட்ட பொருளை சேர்க்கணுமா? அறம் ஈனும் இன்பமும் ஈனும். எது? திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எனவே தீதில்லாமல் பொருளை சேர்க்கறதுக்கு பழகிக்க, இல்லைன்னா உனக்கு அது பிரச்சனையை கொடுக்கும். எவ்வளவு அழகு பாருங்க. வள்ளுவன் சொல்றான், ஈகை தனி அதிகாரம், ஈத்து உவக்கம் இன்பம்னா ஈத்து உவக்கும் இன்பம். அது அறியார்கள் குடு, எல்லாருக்கும் குடு, வச்சிருக்காத, நீயே வச்சிருக்காத. நக்கீரர் ஒரு பாட்டுல சொல்றார், புறநானூற்றுல, செல்வத்து பயனே ஈதல், தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மெனினே தப்புன பலவே. நானே வச்சு திம்பேன் நினைச்சேன்னா எல்லாத்தையும் வழிச்சு வாரி அழிச்சிட்டு போயிடும். எனவே கொடுக்கிறத விட வேறு பெரிய விஷயம் எதுவும் இல்லடா. ஈத்து உவக்கும் இன்பம் எவ்வளவு பெரிய விஷயம். ஈதல் இசைபட வாழ்த்து. கொடுக்கிறதுனால வரக்கூடிய புகழால நீ வாழணும். அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு. அதாண்ட உயிருக்கு ஊதியம். இந்த உடம்புக்கு சென்ட் அடிச்சுக்கிற மாதிரி உயிர் மகிழ்ச்சியோடு இந்த உடம்புல தங்கணும்னா குடு. 4 பேர் உன்னை வாழ்த்துவோம், வாயார வாழ்த்துவோம். அந்த வாழ்த்து உன்னுடைய உயிருக்கான ஊதியம்னு சொன்னார். ஈதல் இசைபட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. எனவே இந்த உயிருக்கு நீ ஊதியம் கொடுக்கணும்னு நினைச்சுன்னா குடு அப்படின்னு சொன்னார். அது போல துறவு பத்தி சொன்னார். எப்படி இருக்கணும் துறவு? யாது எனின் நீங்கியான் நோதன் அதனின் இளன். துறவு விட்டு விலகுவது. அந்த விலகிற திருக்குறள் கூட உதடு கூட ஒட்டாமல் சொன்னார். உதடு கூட அந்த இடத்துல ஒட்டாது. அந்த அளவுக்கு ஒட்டாமையை சொல்றார் பாருங்க. யாதனின் நீங்கியான் நோதன் அதனின் இளன் சொல்லி பாருங்க. உதடு கூட ஒட்டாது. துறவு அப்படி இருக்கணும். சரி, யாரை பற்றி கொள்ள வேண்டும்? இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளணும். சொல்ற ஒவ்வொரு சொல்லும் உதடு ஒட்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. யாரை பிடிச்சுக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த உதடு 2 பிடிச்சுக்குது. எதெல்லாம் விடணும் அப்படின்னு சொன்னா இந்த உதடு கூட அந்த இடத்துல ஒட்டாமல் சொல்லுகின்ற திருக்குறள். இதெல்லாம் நினைத்து பார்த்து சொல்லி பார்த்து பெருமைப்படக்கூடிய அற்புதமான திருக்குறள். ஒரு துறவு எப்படி இருக்கணும்? அப்படி துறவிக்கும் எதை பற்றி கொள்ள வேண்டும்? பற்றற்றான் திருவடியை பற்றி கொண்டால் தான் நாம் பற்றிலிருந்து விடுபட முடியும். என இருள் சேர் இருவினை, இந்த 2 இருக்கு நமக்கு, நல்வினை தீவினை. இது 2மே நமக்கு ஆணவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. எனவே இந்த 2 வினைகளாலும் இருள் இல்லாதவன் இறைவன், அவனை பற்றிக்கொள், உனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்றார். ஒருத்தர் போய் கேட்டான் திருவள்ளுவர்கிட்ட, இந்த உலகத்துக்கு என்ன பெருமைங்க? தாஜ்மஹால் இருக்கிறது பெருமையானா? இல்லடா. பாரிஸ்ல டவர் இருக்கே, அது உலகத்துக்கு பெருமையா? இல்ல. தஞ்சை பெரிய கோவில் இருக்கு, இல்லப்பா. உலகத்தினுடைய 7 அதிசயங்கள்னு சொல்றாங்களே, இல்லப்பா, அதெல்லாம் உலகத்துக்கு பெருமை இல்லப்பா. சரி சாமி, எதுதான் உலகத்துக்கு பெருமைங்கிறீங்க அப்படின்னு கேட்ட போது திருவள்ளுவர் சொன்னார், நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல, இதுதான் பெருமை போ அப்படின்ட்டு. இதை விட உலகத்துக்கு ஒரு பெரிய பெருமை இருக்க முடியும்? நெருநல்னா நேற்று. நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லப்பா, இதுதான்ப்பா இந்த உலகத்துக்கான பெருமை. எவ்வளவு அந்த எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்றதுல வள்ளுவனுக்கு இருக்கிற அந்த ஆற்றல், எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும். ஒரு நாடு எப்படி இருக்கணும்? எடுத்தற்குள்ள சொன்ன எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு வாங்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு அரிசி இல்ல கொண்டா, வெங்காயம் இல்ல கொண்டா, பெட்ரோல் இல்ல கொண்டா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா அது நாடு இல்லைன்ட்டு. இன்னைக்கு நம்ம குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் இப்படிலாம் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு பெருசா பீத்திட்டு இருப்போம். கிரெடிட் கார்டுங்கிறது கடன். அந்த கடன் அட்டை வச்சிருக்கிறது பெருமையா சொல்றாரு. அது கடன் அட்டைப்பா, கடன் பாது, கிரெடிட் கார்டு இருக்குன்ட்டு அப்படிங்கிற. கிரெடிட் கார்டுங்கிறது கடன்காரனா நீ இருக்கிற அர்த்தம். அது அவமானத்துக்குரியது. வள்ளுவன் சொல்றான், நான் சொல்லல. நாடு என்ப நாடா வளர்த்த, எந்த நாட்டுக்கிட்டையும் கையேந்தாமல் இருப்பது இல்லையா? ரொம்ப அழகா சொல்றார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்றார், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உன் மதிப்பும் அயல் நாட்டில்.
திருவள்ளுவர் தெளிவா பதிவு செய்யற நாடு என்ப நாடா வளர்த்த நாடல்ல நாட வளம் தரும் நாடு, தள்ளா விளையிலும் தக்காரும் செல்வரும் சேர்வது நாடு, தளர்விழா செல்வரும் சேர்வது நாடுன்னார். தள்ளா விளையில் விளைச்சல் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும், அந்த அளவுக்கு விவசாயம் மதிக்கப்பட வேண்டும். விவசாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எவெல்லாம் சோறு திங்கிறானோ அத்தனை பேரும் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அரிசி தென்னை மரத்தில் காய்க்கிறதா என்று கேட்கின்ற அளவுக்கு நாம் இன்னைக்கு குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரிசிக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் எத்தனை பேர்? 11 பேர் இருக்கிறார்கள். ஒரு அரிசி விளைவித்து நம்முடைய கையில் சோறாக நாம் எடுத்து சாப்பிடுகிறோமே, அதற்கு பின்னால் 11 பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? ஒரு கை அன்னத்தை வீண் செய்யும் பொழுது அந்த உழைப்பாளி அங்கே நொறுங்கி போகிறான். எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? சாப்பிடுறோமா? அப்படி நம்ம வள்ளுவன் வருத்தப்படுகிறான். நாடு எப்படி இருக்கணும்? அரண், காட்டு அரண். ஒரு நாட்டுக்கு மலை அரண், காட்டரண், விலங்குகளால் அச்சமில்லாத அரண், இப்படி இருக்கணும் ஒரு நாடு என்பது. அப்படி இருந்தா அந்த நாடு உலகத்திற்கு ஒரு புதுமையான நாடாக, தன்னிறைவு பெற்ற நாடாக, தற்சார்புடைய நாடாக, நீங்க சொல்ற செல்ஃப் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இத்தனை நெருக்கடியிலும் இந்திய நாடு பொருளாதாரத்தில் அப்படி ஒன்றும் பெரிதாக விழுந்து விடவில்லை. காரணம், அவர்கள் தங்களை தாங்களே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் என்று உலக அரங்கில் அறிஞர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கூட இந்தியாவுடைய பொருளாதாரம் விழுந்து விடவில்லை, சரிந்து இருக்கிறது. அவ்வளவுதான், தூக்கி நிறுத்திடலாம். ஏன்? தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், அவனுக்கு வேண்டியதை அவனே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை படைத்தவன், வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால அவன் இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். அந்த இழப்பு என்பது நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விடுவதற்கு முன்னால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், வள்ளுவனை புரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு அரசன் இறை மாட்சின்னு சொன்னார். இறைனா அரசன். அந்த காலத்தில் இறை என்று சொல்லி அவர் நிறுத்தவில்லை, இறை மாட்சி தலைப்பிலேயே புரிய வச்சிருக்கார். அவன் மாட்சிமை தங்கியவனாக இருக்க வேண்டும், தெளிவுபடுத்துகிறார். ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க திருவள்ளுவர். கடவுள் மாதிரி இருக்கணும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். என்ன அழகு பாருங்க. முறையா இருந்தான்னா அவனை கடவுள்னு கும்பிடுவாங்க. நம்மாழ்வார் சொல்றார், திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டதை போல இருக்கிறது. அப்படி நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலகம். ஒரு மன்னன் அப்படி இருக்கணும். மாநிலம் காவலனாவான், மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால், தன் பரிசனத்தால் பகைதரத்தால் உயிர்கள் தம்மால் ஆணபயம், கள்வரால் உயிர்கள் தம்மால் ஆணபயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? 5 விதமான பயத்திலிருந்து மக்களை பாதுகாப்பவனாக இருக்கணும்னு சொல்றார். உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான்னு சொன்னார். தசரதனை பற்றி சொல்லும் பொழுது கம்பன் எல்லா உயிர்களும் சேர்ந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உடம்பாக அந்த தசரதன் இருந்தான் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு இலக்கணம் சொல்லுகிறது. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கடுப்பார் இல்லானும் கெடும். இடித்து சொல்லுகின்ற தவறும் பொழுது ஒரு மந்திரி அந்த அரசனுக்கு இடித்து சொல்ல வேண்டும், மன்னா நீ செய்வது தவறு, இதிலிருந்து நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்று துணிச்சலோடு சொல்லக்கூடிய மந்திரிகள் குழாமை அந்த மன்னன் அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆட்சி அரசாட்சியாக, அற சாட்சியாக இருக்கக்கூடிய ஆட்சியாக. இல்லைன்னா அது சர்வாதிகாரமான ஆட்சியாக அமைந்து அவன் கெடுப்பார் இல்லாமலே கெட்டு போய் விடுவான், அழிந்து ஒழிந்து போய் விடுவான். இதற்கு பல அரசுகள் நாம் உதாரணம் காட்ட முடியும். அதை வள்ளுவன் குறிப்பிடுகின்றான். ஒரே ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்? காட்சிக்கு எளியன், கடுஞ்சொல்ல நல்லனேன், மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியனா இருக்கணும், கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. எப்பயாவது கோபப்படலாம், தப்பு இல்லை, ஆனால் கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. எரிஞ்சு விழக்கூடிய மன்னன் இருக்கக்கூடாது. போனா பார்க்க முடியணும், அவன் காட்சிக்கு எளியவனாக இருக்கணும் என்று இலக்கணம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும்? சரி, மருந்துன்னு ஒரு அதிகாரம் வைக்கிறாரு. மருந்துன்னு அதிகாரம் வச்சுட்டு மருந்தே வேண்டாம் யான்னு சொல்றாரு அந்த அதிகாரத்துல. என்னடா இப்படி சொல்றாரு? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சான்னு பார்த்து அடுத்த வேலையை சாப்பிடு.
டயத்தை பார்த்து சாப்பிடாத, வயத்தை பார்த்து சாப்பிடுன்னு சொன்னவன் வள்ளுவர். நம்ம 1 மணி ஆயிடுச்சா கட்டு, 4 மணி ஆயிடுச்சா டீ குடி, 6 மணி ஆயிடுச்சா ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ்ல அது ஸ்னேக்ஸ் போட்டு தள்ளுறது, ஸ்நாக்ஸ்ல ஸ்னேக்ஸ், 8 மணி ஆயிடுச்சா திருப்பி சாப்பாடு கட்டு, 9 மணி ஆயிடுச்சா பாலை குடி, இதெல்லாம் செரிச்சிருச்சா செரிக்கல, எதை பத்தி வரும் போதெல்லாம் இந்த கிரைண்டர் நிக்கவே நிக்காது, அரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் போய் டாக்டர் இதை சாப்பிடாது, 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 சாப்பிடுன்னு சொல்ற லிஸ்ட்டை விட சாப்பிடாதுன்னு சொல்ற லிஸ்ட் அதிகமாயிடும். வள்ளுவன் சொல்லிட்டான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சான்னு பார்த்து அடுத்த வேலை சாப்பாட்டுல கையவி, உனக்கு மருந்தே தேவையில்லை. சொல்றது மருந்து. ஒரு மருத்துவரை கூப்பிட்டாரு, வாப்பா என்ன மருந்து கொடுக்குற, நீ பாட்டு கொடுத்துட்டு இருக்கிற, எப்படி மருத்துவம் செய்யணும் தெரியுமா உனக்கு? வள்ளுவன் சொல்லி கொடுக்கிறார். நோய் நாடி என்ன நோயின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டியா? நோய் முதல் நாடி, அந்த நோய் என்ன காரணத்துக்கு? தலைவலினா எல்லா தலைவலிக்கும் ஒரே மாத்திரை கொடுக்குற. அவனுக்கு ஏன் தலைவலி வந்துச்சு? பசியினால தலைவலி வந்துச்சா? வயிறு சரியில்லாதனால தலைவலி வந்துச்சா? வெப்பத்தினால தலைவலி வந்துச்சா? குளிர்ச்சியால தலைவலி வந்துச்சுன்னா? அல்ல மன அழுத்தத்தால தலைவலி வந்துச்சா? எதனால தலைவலி வருது? 150 காரணங்கள் தலைவலிக்கு சொல்றான். அடிச்சு நவுத்திரிய ஒரே மாத்திரையே என்ன மருத்துவம் நீ? வள்ளுவன் சொல்றான், நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோய் என்ன காரணத்தினால் எதை முதலாக பற்றி வந்திருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சு. அதை தணிக்கிறதுக்கு அப்புறமா மருந்து கொடுறா. எடுத்தெடுப்புல மருந்து கொடுக்குற, சீட் எழுதி கொடுத்துற, ஊசியை போட்டுற. மருத்துவனா நீ? பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுங்கிறது கடைசியில் வச்சுக்கோ சொல்றார் வள்ளுவர். டயக்னைஸ் பண்ணு, நோயை முதல்ல ஆராய்ச்சி பண்ணு. நாடினா ஆராய்ந்து, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். எவ்வளவு அழகு பாருங்க. இந்த உலகத்துல ஏண்டா நோய் வருது? வழி முதலா எண்ணி எண் 3 காரணத்தினாலதான் நோய் வருதுன்னு. ஒண்ணு நீரால் வருகிறது, மற்றொன்று காற்றால் வருகிறது, மற்றொன்று பித்தத்தினால் வருகிறது கண்டுபிடிச்சா. வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் சித்த மருத்துவம் சொல்லுகிறது. வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்தும நாடி, இந்த 3 நாடியும் பிடிச்சு பார்ப்பாங்க. எது அவனுக்கு பிரச்சனையா இருக்கோ அந்த நோய் அவனுக்கு வந்திருக்கும். சரியா நாடி பிடிச்சு பார்த்து ஜோதிச்சு அருமையா அந்த மருத்துவத்தை சொல்லிடுவாங்க, எளிமையா சொல்லிடுவாங்க, உனக்கு இந்த நோய் இருக்குப்பா அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்ட்டு எல்லா மாத்திரையும் கொடுத்து பார்க்கறான். இது சரியா இல்லை, அடுத்து இதை போடுங்க, இது சரியா இல்லை, இன்னும் கொஞ்சம் டோசேஜ் அதிகப்படுத்தி பாருங்க. எல்லாம் சரியா பிடிச்சா எதுவும் போக மாட்டேங்குது. சர்க்கரை நோய் தீருமா தீராதுங்கிறான், அவனே சொல்றான். மஞ்சகா மாலை அது அப்படியே இருக்குங்க, அது மருந்தே கிடையாதுங்கிறான். பிளட் பிரஷர் தீருமா தீராது, கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கலாம். ஆஸ்துமா தீருமா தீராது, கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கலாம். எதையுமே தீர்க்க மாட்டேங்கிறான். இந்த காவிரி பிரச்சனையை தீர்த்துட்டோம்னா அரசியல்வாதிகளுக்கு வேலையே இல்லை. அதனால அந்த காவிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு இலங்கை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். எந்த பிரச்சனையும் தீரக்கூடாது. தீர்ந்துருச்சுன்னா அரசியல் பண்ண முடியாது. அதுபோல ஒரு நோய் முற்றிலும் குணமாயிடுச்சுன்னா மருத்துவர்களுக்கு வேலை இருக்காது. எனவே அந்த நோயை அவர்கள் கட்டுக்குள் வைப்பதற்குத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தீர்ப்பதற்கு கற்றுவிடவில்லை. நான் சொல்லல, வள்ளுவன் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு மருந்து என்ற ஒரு அதிகாரத்தை அவன் படைத்து காட்டுகிறான். எனவே ஒவ்வொன்றும் வள்ளுவனுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டில் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி தீர்வு காண்றதுன்னு ஒரு அரசு பார்க்கணும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? ஏன் என்ன தப்பு? யாருக்கு ஒப்படைச்சதுனால இந்த தப்பு? இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும் வைதலும். ஒரு விஷயத்தை யோசிக்காம செய்யறதும் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். எனவே இதை விட அருமையான ஒரு திருக்குறள் பார்த்துக்க முடியும். இதனால் இவன் முடிக்கும் இந்த வேலையை இந்த டூல்ஸை பயன்படுத்தி அல்லது இந்த செயல்முறைகளை பயன்படுத்தி இந்த மெத்தட்ஸை பயன்படுத்தி இவன் சரியா செய்வான்னு முடிவு பண்ணி அவன்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு பேசாம வேலையை பாரு, கவலைப்பட வேண்டாம், அவன் சரியா செஞ்சிருவான். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல். இப்படி அரசு செய்யணும். அடுத்து சொன்னார், எப்படி ஒரு அரசு பொருளாதாரத்தை சரியா வைத்திருக்க முடியும்? இயற்றலும் ஈட்டலும். இயற்றல் என்றால் உற்பத்தி செய்தல், ஈட்டுதல் என்றால் வரி வசூல். ரெண்டுத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். இயற்றுதல் என்றால் அரசே உற்பத்தி செய்வது, ஈட்டுதல் என்றால் வரி பணமாக வாங்குறது. இது ரெண்டுத்தும் அரசுக்கு பணம் வருது. இயற்றல் ஈட்டலும். காத்தலும் காத்த, அந்த வந்த பொருளை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாம காத்து வகுத்தலும் வல்ல அரசு. அத சரியா பட்ஜெட் போடுறோம். ராணுவத்துக்கு இவ்வளவு,
பாதுகாப்புக்கு இவ்வளவு, மருத்துவத்துக்கு இவ்வளவு, கல்விக்கு இவ்வளவு, பொது சுகாதாரத்திற்கு இவ்வளவு என்று அதை சரியான விகிதத்தில் பகிர்ந்து கொடுக்கிறதுல தான் ஒரு அரசு வெற்றி பெறுகிறது. ரொம்ப அழகா சொன்னார். பட்ஜெட் போடுறோம் இன்னைக்கு, அந்த பட்ஜெட்டுக்கு அழகான திருக்குறள், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு அப்படின்னு, வல்லது அரசாக இருக்கும் என்று அழகா சொல்றார். நீ நிறைய விஷயங்கள் செய்யற, உனக்கு தன்னம்பிக்கை இல்லாம போயிடக்கூடாது. கடவுளே உனக்கு இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நீ செய்த வேலை உன்னை காப்பாற்றும். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். எவ்வளவு தன்னம்பிக்கை கொடுக்கிறார் பாருங்க. நான் நிறைய செய்யறேன், நிறைய உழைக்கிறேன், எனக்கு அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது, கவலைப்படாத. தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உனக்கு அது கொடுக்கும், கவலைப்படாத. உன்னுடைய உழைப்பு உனக்கு வீண் போகாது அப்படின்னு உழைக்க கற்றுக் கொடுக்கிறார். நம்ம நாடு உழைப்பை நம்பி இருக்கிற நாடு. அதிகாரத்தையும் அரசையும் ஆணவத்தையும் பணத்தையும் நம்பி நாம் இருந்தோம்னா தொலைஞ்சோம். நம்மை ஒரு அழகான ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. கிளையில் அமர்ந்திருக்கும் பறவை கிளையை நம்பி அமர்வதில்லை, தன் சிறகை நம்பி அமர்கிறது. திரும்ப சொல்றேன், கிளையில் அமர்ந்திருக்கும் பறவை கிளையை நம்பி அமர்வதில்லை, தன் சிறகை நம்பி அமர்கிறது. அதுபோல ஒரு மனிதன் தன்னை நம்பி, தன்னுடைய உழைப்பை நம்பி வாழ வேண்டும் என்று வள்ளுவன் நமக்கு வலியுறுத்துகிறது. தளராத, எதுக்கு தளராத? என்ன பெருசா வேலை போகுது? முயற்சி செய் இல்லையா? குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தொற்று தான் முந்து. வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாமி உனக்கு உதவி செய்ய வேண்டாம், உழைச்சுக்கிட்டே இரு. கிராமத்துல ஒரு பாட்டு, மழை வருது நெல்லல்லுங்க, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, ஏரோட்டும் மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா தூங்கும் மாமனுக்கு சூடு வையுங்க. உழைப்பு, உழைக்கிற ஏரோட்டி உழைக்கிற மாமனுக்கு எண்ணி வைக்கிறா, முதல்ல எடுத்து வைக்கிறா, அப்புறம் நம்ம சாப்பிடலாம். உழைச்சவன் சாப்பிடறோம், உழைச்சவனுக்கு முதல்ல கொடு, விதைச்சவனுக்கு கொடு, விவசாயிக்கு கொடு, அப்புறம் மீதி இருந்தா நாம சாப்பிடலாம். சும்மா தூங்கிட்டு இருக்க, தின்ன தூங்கிலாம் வச்சு இழுத்து விடு நல்லா சூட. கிராமத்து பாட்டு சொல்லுது நமக்கு, வள்ளுவன் அதை சொல்லுகிறான். உழைப்பில்லாமல் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும் உன்னுடையது அல்ல, அது உன்னுடைய உழைப்பை நம்பி வர வேண்டும். அதான் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எவ்வளவு நம்பிக்கை கொடுக்கிறான் பாருங்க. எண்ணியாங்கு எய்துவ, நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிப்பாங்க. யார்? எண்ணியார் திண்ணியராக பெரிய. அதுல அழுத்தமான நம்பிக்கை கொண்டு உழைக்கின்றவங்க எப்படி இருப்பாங்களா? ஜெயிச்சிருவாங்க. எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெரினர். அதே அழகா சொன்னார். இன்னைக்கு உலகத்துல ரெண்டே விஷயம் தான் அடிப்படைன்னு சொல்லுவாங்க, டைம் அண்ட் ஸ்பேஸ். காலம், இன்னொன்று இடம். வள்ளுவன் சொல்றா, ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதை கரெக்டான நேரத்தில் செஞ்சிரு, இல்லைன்னா அது பயன் இல்லாம போயிடும். ஒருத்தன் தண்ணி கேட்டுட்டு இருக்கிறான், தண்ணி தாகமா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். ஒரு 50 நிமிஷம் பொறுத்துக்கிட்டு உனக்கு ஆப்பிள் ஜூஸ் தரேன்னு சொல்லக்கூடாது. தண்ணி கேட்கறவனுக்கு முதல்ல தண்ணியை கொடுத்துருங்க, அப்புறம் நீ ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கறது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த குறிப்பறிந்து உடனே செய்யணும் பாருங்க. அதுக்கு சொல்றான், காலம் கருதினும் கைகூடும், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். இங்க காலம் கருதி இடத்தார் செய்யும். காலம் என்பது டைம், இடத்தார் செய்யும் என்பது ஸ்பேஸ். எனவே உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அடிப்படையாக இருக்கக்கூடிய டைம் அண்ட் ஸ்பேஸ், நிலமும் பொழுதும் என்று நம்முடைய தொல்காப்பியர் குறிப்பிடுவார். முதல் எனப்படுவ நிலம் பொழுது இரண்டின் என்று சொல்லுவார். நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள் நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு காட்டுகிறது. அதுபோல இங்கே சொல்ற, ஞாலம் கருதினும் கைகூடும், உனக்கு உலகமே கிடைக்கும். காலம் அறிந்து இடத்தார் செய்யும். சரியான காலத்துல சரியான ஒரு விஷயத்தை செய்யறது. ஒரு போர் எடுக்கிறது போற, எப்படி போர் டக்குன்னு போர் எடுத்துட்டு போயிடக்கூடாது, உனக்கு சிக்கலை ஏற்படுத்திடும். என்ன பண்ணணும்னு சொல்றாரு? தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செய்ய. ஒரு செயல் செய்யற, உனக்கு எவ்வளவு உன்கிட்ட பணம் இருக்கு, எதிராளிகிட்ட போற அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அல்லது வலிமை நம்மள்கிட்ட எவ்வளவு படைப்பிரிவு இருக்கு, அவன்கிட்ட எவ்வளவு இருக்கு, நமக்கு துணையா வரவன் யாரு, அவனுடைய வலிமை என்ன, அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவனுக்கு துணையா வரவன் யாரு, அவனுடைய வலிமை என்ன, அவனுடைய கெப்பாசிட்டி என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இறங்குப்பா கோதாவ. தன் வலி முதல்ல உன்னால எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிரு. சொல்றது எல்லாருக்கும் ஈஸிப்பா, செய்யறது சொல்ற வரையும் செய்யறது தான் கஷ்டம். வாரியார் சாமி சொல்லுவார், சொல்ற மாதிரி வாழறது தான் ரொம்ப கஷ்டம், சொல்ற மாதிரி வாழலைன்னா வண்டி ரொம்ப நாளையும் ஓடாது அப்படின்னு. இந்த வாழ்க்கை வண்டி ஓடாதுன்னு அதை வள்ளுவன் அழகா சொல்றார். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா அது மாதிரி செய்யறதுங்கிறது யாராலையும் முடியாது. அதுதான் பெரிய விஷயம். அதை செஞ்சவங்க தான் 63 நாயன்மார்களாக சான்றோர் பெருமக்களாக நாம் இன்றும் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி பழகணும்னு உனக்கு தெரியுதா? முதல்ல அது உனக்கு புரியுதா? ஒரு தனி மனிதன் இருக்கிறான், அவன் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டத்தோடு குழுவாக அவன் இணைந்து வாழும் பொழுது அவன் எப்படி வாழ வேண்டும்? உலகத்தோடு ஒட்ட ஒழுகுங்க, உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்துக்கும். ஆறு போறதுதான் போக்கு, அப்படி போடுற தமுக்குன்னா நீச்சல். ஆறு போற பக்கமே போட்டீங்கன்னா நீங்க போய் ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டோ கட்டையை பிடிச்சிட்டோ பொழைச்சிக்கலாம். நான் எதிர் நீச்சல் போடுறேன்னு சொல்லிட்டு திமுறா போய் மூழ்கி செத்து போயிடக்கூடாது. ஆறு போறதுதான் போக்கு, அப்படி போடுற தமுக்குன்னா. அது போல அந்த ஆற்று நீரோட்டம் போல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். எல்லாத்தையும் குற்றம் குறை இருக்கும்பா. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னார். குணமும் இருக்கும் குற்றமும் இருக்கும். எது நமக்கு நல்லதோ அதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் சும்மா குற்றமே சொல்லிட்டு இருக்காது. எல்லாத்தையும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காதப்பா, வாழ முடியாது. அவன்கிட்ட நன்மை இருக்கும் இல்லையா? ஒன்று கொன்று அன்னை இன்னாசியினும், எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாரு. கொன்று அன்னை இன்னாசியினும் அவர் உள்ள ஒன்று நன்று உள்ள கெடும்னார். அவன் செஞ்ச ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா போதும், நல்லது. இந்த கொன்றன்ன இன்னா இருக்குல்ல, அது மறந்துடணும். அதை பத்தி நினைச்சு பார்க்கணும். அவன் செஞ்ச நல்லதை நினைச்சுக்கோ. பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சிந்தனை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷன்ட்ட பேசும்பொழுது எப்படி பேசணும்? உன் எதிரி கூட இவர் நல்லா பேசுவாருங்கன்னு கேட்கணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடியும். கேளாருன்னா பகைவர். கேட்டார் பிணிக்கும், அப்படியே பிணிக்கணும் சொல்லு. தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். பகைவர் கூட வேட்பன விரும்ப சொல்லுவது சொல். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை வல்லல் யாருக்கும் அடிது. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல். ஒரு சொல்ல சொன்னா அதுக்கு மாற்றி யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு யோசிச்சு சொல்லு. அதை வெல்லும் சொல் இல்லாம இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லு. நாம சொல்லிட்டு அப்படியாங்க நான் மாத்திக்கிறேங்க தப்பா சொல்லிவிட்டேன், தெரியாம சொல்லிவிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு நிக்காத. சொல்லும் பொழுது தெளிவா சொல்லு. ஒரு சொல்லை சொல்லும் பொழுது யோசிச்சு சொல்லு. யாகாவராயினும் நா காக்கன்னார் வள்ளுவர். ஏன்னா நாக்கு ரெண்டு வேலையை செய்யுது. தேவையில்லாத உள்ள தரனாலும் சிக்கல், தேவையில்லாத பேச்சுங்கிற பேர்ல வெளியில தரனாலும் சிக்கல். அதனால வள்ளுவர் சொன்னார், 5 புலன்கள் இருக்கு, எதை காக்கலாம்? நாக்க காப்பாத்தி தொழடா டே. அதனால உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? யாகாவாராயினும் நா காக்க, காவாக்கால் காக்கலைனா சோகாப்பர் சொல்லி எடுக்கப்பட்டு. சோகத்தை தான் நீ காத்துக்கிட்டு இருப்ப. அப்ப நீ எப்படி இருக்கணும்? நினைச்சு பார்க்கும் பொழுது உயர்வா நினை. 40 மார்க் வாங்கினா போதும் பாஸுங்கிறாங்களே, 40க்கு படிக்காது, 150க்கு படி, 100 மார்க் வரும். 200 மார்க்குக்கு படி. சாமிகிட்ட கேட்கும் போது பிச்சைக்காரத்தனமா போய் கேட்காத. 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடுன்னு. சாமி எனக்கு நீ நிறைய கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற, நானா சுருக்கிக்கல, நீ எவ்வளவு கொடுக்கணுமோ கொடு, நீ உன்னுடைய விருப்பம் அது அப்படின்னு சொல்லு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னர். நினைக்கிறது உயர்வா நினையா? என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கிற? உள்ளுவதெல்லாம் உயர்வான, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தினார். கஷ்டம் வருதா, அந்த கஷ்டத்தை பார்த்து ஏன் சிரி, அது பார்த்து வெக்கப்பட்டு ஓடி போயிடும். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அகுது ஒப்புதல். அதுக்கப்புறம் அதுக்கு மகிழ்ச்சி தான் வரப்போகுது. இன்பத்துள் இன்பம் விழ. ஏன் துன்பம் வருது? இன்பத்துள் இன்பம் வரும்போது ஓவரா பார்ட்டி கூத்துன்னு கூத்தாடுறான். அதனாலதான் அவனுக்கு துன்பமும் பெருசா தெரியுது. அதையும் சொல்றாரு, இன்பத்துள் இன்பம் விழையான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். எனவே கஷ்டம் வரும்போது மகிழ்ச்சியா அதை எதிர்கொள்ள பழகு சொல்லி கொடுக்குறான் சைக்காலஜி. கஷ்டத்தை கஷ்டமா நினைக்காத, அத உனக்கு ஆன ஒரு அருமையான செயல்முறை, நம்மை வடித்து எடுப்பதற்கான செயல்முறை. அடிக்க அடிக்க தங்கம் அணிகலனாவது போல அடிபட நாம் மிகச்சிறந்த சான்றோனாக எந்த சூழ்நிலையிலும் நம்மை தகவமைத்துக் கொள்பவர்களாக மாறிவிட முடியும் என்ற தன்னம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. ஜெயிச்சவனுக்கு பயம் வரும், தோத்தவனுக்கு வெறி வரும். ஜெயிச்சவனுக்கு பயம், ஏன் இதை நம்ம அடுத்த வாட்டி தக்க வைக்கணுமே. ஆனா தோத்தவனுக்கு நம்ம ஜெயிச்சிடணும் அந்த எண்ணம் அவனை கொண்டு போய் நிறுத்தும். எனவே தோல்வி கண்டு தோழக்கூடாது. இதெல்லாம் வள்ளுவன் சொல்றான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாக்கு. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படு, எல்லாத்துக்கும் பயப்படாது. அதுக்கு பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு. நெருப்பு இருக்கு, நான் கையில எடுத்து ஆடுவேன் சிவபெருமான் மாதிரி ஆடக்கூடாது. ஆட்டமா ஆடினா அது சுடதான் செய்யும். ஏன்? நெருப்புன்னா அதுக்கு பயம் இருக்கணும். ஆனா அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். புத்திசாலி பயப்பட மாட்டான். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுவோம், எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டான். தெளிவா பதிவு செய்யறாரு. இப்ப அறிவை திருவள்ளுவர் எல்லா இடத்துலயும் அன்போட சேர்த்து சொல்லுவார். அறிவு அன்பு இல்லைன்னா அணுகுண்டு வைக்கப்படும். அறிவு அன்பு இல்லைன்னா அணுகுண்டு வைக்கப்படும்.
அப்ப அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவன் துன்பத்தை தான் துன்பமா பார்க்கறது தான் அறிவுன்னு வள்ளுவருடைய தீபிகோ சட்டம் சொல்லுகிறது. திருவள்ளுவர் பீனல் கோடு சட்டம் என்ன சொல்லுகிறது? அன்பு இருந்தால் தான் அறிவாளி என்று நான் ஒப்புக்கொள்வேன். ஏன்? அறிவு அற்றம் காக்கும் கருவி. நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அறிவை சொல்றார். அறிவு உடைமை இல்லையா? எது அறிவு? நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவிலார் என்னுடையேனும் இலர். அறிவில்லாதவன் எதை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அறிவாளி யார்? அறிவாளி அன்புடையவன் தான். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவன். இந்த உலகத்துல சாதி மதம் இனம் எதுவுமே இல்லடா. எல்லாமே நம்ம இனம்டா. எல்லாருமே நம்ம சேர்ந்தவன் தான்டா. எல்லா உயிர்களையும் நேசிக்க கத்துக்கடா. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான். சிறப்பு அவங்களுடைய செயல்ல வேறுபடலாம், ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி சாதி மத இன மொழி நாடு நகர ஆண் பெண் அகிரிணை உயிர்தினை எந்த பேதமும் மற்ற ஒரு உலகத்தை படைக்க வள்ளுவர் விரும்புகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு சிந்தனை நம்ம பார்க்கிறோம். எதிர்காலவியல் சிந்தனை வள்ளுவர்கிட்ட இருக்கு. எதிர்காலவியல் சிந்தனை இருக்கு. இப்படி இருந்தா இப்படி வரும், இப்படி வந்தா அப்படி நீ செய்யலாம் அப்படின்னு அழகா நமக்கு எதிர்காலவியல் சிந்தனையை சொல்ற. ஒரு படிச்ச ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்? படிச்சவன் மதிக்கப்படணும், விவசாயி மதிக்கப்படணும். ரெண்டு பேரும் தான் ரொம்ப அதிகமா சொல்றாரு. ஒண்ணு படிச்சவனை மதி, இன்னொன்னு விவசாயியை மதி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றையோர் தொழுதுண்டு பின் செல்பவர். அடுத்து படிச்சவனை சொல்றார். அறிவுடையார் எல்லாம் உடையார். அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்க. சான்றோனா இருக்கணும் நீ. அந்த ரெண்டு பேர்ட்டையும் நீ வந்து கவனமா இருந்துக்கணும். வணக்கம் போட்டு அவங்கள்ட்ட போய் படி. அவையார் ஒரு படி மேல சொன்னாங்க. பிச்சை புகினும் கற்கை நன்றே. கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. படிக்கிறது இப்ப பெருசு இல்ல, படிக்கிற மாதிரி வாழறியான்னு பாரு. கசடர படிச்சுக்கோ. படிக்கும் போது அறகுறையா படிக்காது. கற்க கசடர கற்க நிற்க அதற்கு தகன்னு சொன்ன. கற்றது ஒழுகு. அவையார் சொன்னார் கற்றது ஒழுகு. படிச்ச மாதிரி வாழ பழகி. அப்பதான் உனக்கு அடுத்தது படிச்சு ஒன்டே நீ வச்சுக்காத, அது எல்லாருக்கும் கொடு. அப்படி கொடுக்கலனா மலர்ந்தும் மனம் வீசாத மலர்களை போல உனக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இணர்வுடுத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையார். அடுத்தவனுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியலனா நீ படிச்ச படிப்புனால பிரயோஜனம் இல்லை. வள்ளுவன் தெளிவா சொல்றான். இணர்வுடுத்தும் நாரா மலர். நல்லா மலர்ந்திருக்கு, வாசனையே இல்லை. அந்த பூவை தூக்கி போடுவோம். சின்ன குத்துனோண்டு இருக்கும் முல்லைப்பூ, அவ்வளவு வாசனையா இருக்கும். கட்டி தலையில வச்சுக்கிறோம், பெருமானுக்கு வைக்கிறோம். அப்ப படிச்சத புரியுற மாதிரி சொல்லுற தன்மை ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று வள்ளுவன் விரும்புகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது, ஒரு அரசனிடத்தில் நாம் பெரியவர்களிடத்தில் எப்படி இருக்கணும்? அணுகாது அகலாது. இந்த தீ காய்கிறவங்க குளிர்ல ரொம்ப கிட்ட போனா சுட்டுரும், எட்டி வந்தா குளிரும். ஒரு தொலைவை அவர்கள் இது பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? தீக்காய்கிறது பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. அணுகாது அகலாது தீக்காய்வார் போல்க இகழ் வேந்தரை சேர்ந்து ஒழுகலாம். பெரியவங்கள்ட்ட ரொம்ப நெருங்கி போயிட்டா அவங்களுடைய குற்றம் குறை தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப தள்ளி வைக்கிறா அவங்கள்ட்ட கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் நமக்கு பயன்கள் கிடைக்காம போயிடும். எவ்வளவு நுணுக்கமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி பழகணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும். மெய்யுணர்தல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாம் சொல்றதையும் நம்பாதரா, நீ உனக்குன்னு அறிவை கொடுத்திருக்கிற ஆண்டவன். அப்ப அதை நீ யோசிச்சு முடிவெடு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் பேதமை நின்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இறைவனுடைய திருவடியை அடைவது என்பதுதான் அறிவினுடைய மிகப்பெரிய முடிந்த முடிவாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றாள் தொழாரனின் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எனவே மலர்மிசை ஏகினான். மலர் இறைவன் மனசுக்குள்ளே இருக்கிறான். அந்த இறைவனை நீ பிடித்துக்கொள், அந்த இறைவனோடு நீ சேர்ந்து கொள், அந்த இறைவனோடு நீ சங்கமாக வேண்டும். அதுதான் அறிவினுடைய முடிந்த முடிவு என்பதை பிறப்பு என்னும் பேதமை நின்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த தன்மை வந்துருச்சுன்னா யாரையும் நீ இகழ மாட்ட. உருவு கண்டு எல்லாமை வேண்டும். அடுத்து இந்த தன்மை வந்துருச்சுன்னா எல்லாரும் நமக்கு குள்ளமா இருக்கிறானா, நெட்டையா இருக்கிறானா, குண்டா இருக்கிறானா, ஒல்லியா இருக்கிறானா, கருப்பா இருக்கிறானா, சிவப்பா இருக்கிறானா, ஆணு பெண்ணு திருநங்கை எந்த பேதமும் உனக்கு வராது. எல்லாமே இறைவன் படைப்பில் சமம் என்ற தன்மை வரும். அதுதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும். அதனால அறனறிந்த மூத்தோர் கேண்மை நமக்கு வரும். நட்பு பத்தி 5 அதிகாரம். இதை சொல்லாம நம்ம இந்த சொற்பொழிவை நிறைவு செய்ய முடியாது. உலகத்துல கல்விக்கு 3 அதிகாரம் தான். கல்வி, கேள்வி, கல்லாமை.
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்தினர். எழுகின்ற பிறவிதோறும் அவனுக்கு அது துணையாக வரும்னர் கல்வி. கேடில் விழுச்செல்வம்னர், கேடு இல்லாத விழுச்செல்வம். கல்வரால திருட முடியாது, தீயால் எரிக்க முடியாது, நீரால நினைக்க முடியாது. கல்வி நமக்கு போகாது, அடுத்தவனுக்கு கொடுக்கறதுனால குறைஞ்சும் போகாது. அதனாலதான் அதுக்கு பேரு கேடு இல் விழுச்செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை. மற்றது பெரிய செல்வமே கிடையாது, கல்விதான் ஒருவனுக்கு மிகப்பெரிய செல்வம். அதை சொல்லி கல்வி கேள்வி கல்லாமை கற்றில் நாயனும் கேட்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று கல்வியையும் கேள்வியையும் கல்லாமையினால் வரக்கூடிய துன்பங்களையும் சொல்லி வந்த வள்ளுவர் 3 திருக்குறள் 3 அதிகாரத்தில் முடிச்சுடுறார். ஆனால் நட்பு எவ்வளவு ஒரு மனிதனுக்கு வேண்டும். வள்ளலார் ஒருமையுடன் நினது திருமலர்கள் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு இறைவன்ட்ட முதல்ல கேட்கிறது எதுன்னா நட்பைத்தான் கேட்கிறார். கபடு வாராத நட்புன்னு நம்முடைய அபிராமி பட்டர். எப்படிப்பட்ட நட்பா? கபடு வாராத நட்பு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற நட்புக்கு பேரு கபடு. அந்த நட்பு வேண்டாம். அபிராமி பட்டர் கேட்கிறதும் அந்த கபடு வாராத நட்புன்னு. வள்ளுவர் நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழைமை 5 அதிகாரம். ஒரு நட்பு எப்படி இருக்கணும்? ஒரு ஆடை நெகிழும் பொழுது அந்த கை எவ்வளவு விரைவாக அந்த ஆடையை சரி செய்ய செல்லுமோ அது போல ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுக்கு தீங்கு வரும் பொழுது உடனடியாக செல்ல வேண்டும். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. எதிரில் சிரிச்சு பேசிக்கிட்டு பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறது மட்டும் நட்பு அல்ல. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்புன்னார். ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டானா அவனுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சது மாதிரி. ஒரு நண்பன் கிடைக்கலனா எது கிடைச்சாலும் அவனுக்கு ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கும். தன்னை பகிர்ந்து கொள்வதற்கு, தன்னுடைய சுகதுக்கங்களை அவனிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு, 3வது மனிதனாக 2வது மனிதனாக ஒருவனை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு நட்பு இல்லைன்னா போச்சு. அதனால்தான் இறைவனே நண்பனாக நம்பி ஆரூரருக்கு வந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப இறைவனே நம்பி ஆரூரருக்கு நட்பாக வந்த. அப்ப நட்பு என்பது 5 அதிகாரங்களில் நம்முடைய திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு. கூடா நட்புலாம் வந்துடக்கூடாது, தீ நட்பு வந்துடக்கூடாது. பழைமை, பழைய நண்பர்கள் அவங்களையும் மறந்து போகக்கூடாது அப்படின்னு அழகான நட்பு பத்தி 5 அதிகாரங்களை நமக்கு சொல்லுகிறார். அதுபோல நீ நல்லவன் கெட்டவன், உன்னுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறது உன்னுடைய நீ விட்டுட்டு போறப்ப இந்த உலகத்தில் அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம். தக்கார் தகவிலா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த உலகத்துக்கு நீ என்ன விட்டுட்டு போற? இன்னைக்கு நம்ம சொல்றோம் அவருடைய பூத உடல் மறைந்தது, ஆனால் புகழ் உடம்பு மறையவில்லை என்று சொல்லுகிறோமே, அது போலே தக்கார் தகவிலா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொன்னார் நம்முடைய வள்ளுவர். இப்படி வாழ்கின்றவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னை விட தன்னுடைய சந்ததியை அறிவுடையவனாக மாற்ற வேண்டும். தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இது. தன்னை விட தன்னுடைய சந்ததியை, தன்னுடைய பிள்ளை மட்டுமல்ல, ஒரு ஆசிரியராக இருந்தால் தன்னுடைய மாணவர்களை மிகப்பெரியவர், ஒரு வணிகன் தன்னை விட தனக்கு இளைய வணிகர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், வாய்ப்பு கொடுத்து அவர்களையும் உயர்த்த வேண்டும். அதுதான் தம் மக்கள் அறிவுடைமை என்று நம்முடைய திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். எனவே அருள் என்னும் அன்பு ஈன் குழவி செருள் என்னும் செல்வ, ரொம்ப அழகா சொல்றார், செவிலியால் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே அன்பு முதிர்ந்து 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 அருளாக நமக்கு மாறுகின்ற அந்த தன்மையை குறிப்பிடுகிறார். இன்பத்துப்பால் என்பது வள்ளுவனுடைய மிகச் சிறந்த ஒரு படைப்பு, ஒரு காவியம் என்றே நாம் சொல்லலாம். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு காதலர்கள் எப்படி இணைபிரியாமல் இருக்க வேண்டும், உடம்பொடு உயிரிடை நட்பு என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொன்னார். உடம்புக்கும் உயிருக்கும் எப்படிப்பா நட்பு இருக்கோ அது மாதிரி எனக்கு என்னுடைய காதலிக்கும் இருக்குமா நட்பு. உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சா அந்த உயிருக்கு பேரு பேய் பிசாசுங்கிறான். உயிரை விட்டு உடம்பு பிரிஞ்சுட்டா அதுக்கு பேரு வேற, பிணம்னு பேரு, பிரேதம்னு பேரு, சடலம்னு பேரு, தேகம்னு பேரு. அப்ப உடம்பும் உயிரும் இணைந்திருந்தால்தான் மதிப்பு. அதுபோல இருவரும் கருத்தொருமித்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும். கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர். கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றி இருக்கிறான் தன்னுடைய காதலனை. செல்லாமை உண்டே எறக்குறை மற்றும் வல்வரவு வாழ்வார்க்குறை என்று சொல்றார். காதலன் பிரிஞ்சு போறதுக்கு நினைக்கிறான், என்கிட்ட அதை சொல்லாத, போலன்னு சொல்லு, அதை நான் காதல கேட்கிறேன்.
நான் போயிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றத யாராவது உயிரோடு இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லு அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் செத்து போயிடுவேன்னு சொல்றேன். ராமன் காட்டுக்கு செல்லும் பொழுது சீதையை போக சொல்லல யாரும். சீதை அரண்மனையில சௌக்கியமா இருந்திருக்கலாம். ஆனால் ராமன் நீ இங்கே நான் தானமா கைகை அம்மா சொன்னாங்க காட்டுக்கு போகணும், உனக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிறான். அப்ப அவ சொன்னா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. அந்த காடு ரொம்ப கஷ்டம்பா, எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கும், விலங்குகள் பிரச்சனை, காடு பாலைவனத்தை கடந்து போகணும், அது சுடும் அப்படின்னா. அப்ப சொன்னா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன் பிரிவை விடவா அந்த காடு சுட்டுவிடும் என்று கேட்கிறாள். அந்த தன்மையை நாம் பார்க்கிறோம் இங்க. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. நான் போறேன், போயிட்டு வருவேன்னு சொல்றது யாராவது உயிரோடு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லு. போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் உயிரோடு இருக்கிறேன், அதை நான் கேட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன் என்று. ஒருத்தி சூடா சாப்பிடுறதே இல்லையா? ஏன் அப்படின்னா மனசுக்குள்ள காதல் இருக்கா, சுட்டுடும் இல்ல. எப்படி பாருங்க அன்பு. நெஞ்சத்தார் காதலவராக வெய்து உண்டல் அஞ்சுதும் வேவாக்கறிந்து. ஐயோ நான் சாப்பிட மாட்டேன் சூடா, மனசுக்குள்ள என்னுடைய காதலன் இருக்கா, அது சுட்டுடும் அவனை. எவ்வளவு இதைத்தான் பட்டினப்பாலையில் கடியூர் உருத்தரங்கண்ணனார் சொல்லுகிறார். அருமையான ஒரு அகநூல். புறத்தை பற்றி சொன்னாலும் அந்த இரண்டு காதலர்களுடைய பெயர் சொல்லாத காரணத்தினால் அந்த அகநூல்ல வச்சிருக்கிறோம். பட்டினத்தை சொல்றான், அந்த காவிரி பூம்பட்டினம் எவ்வேற்பட்டது, எவனர் வந்த வினைமானன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கெழு மூதூர். அந்த வளங்கெழு மூதூர், அந்த முட்டா சிறப்பு, யாரும் அதோட கம்பேர் பண்ண முடியாத சிறப்பு, அதோட எதிர் நின்று போட்டி போட முடியாத சிறப்பு, அந்த பட்டணத்தை எனக்கு கொடுத்தா கூட இவ்வளவு விட்டுட்டு நான் வரமாட்டேன், போயிட்டு வா அப்படின்னு தன்னுடைய நெஞ்சையே வெளியில் வைத்து ஒரு இரண்டாவது மனிதனாக வைத்து பேசுவது போல, முட்டா சிறப்பின் பட்டினம் பெறும். அந்த பட்டணத்தை கொடுத்தாலும் வாரின் கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழி எரிஞ்சே வாழ்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவதாக அந்த பாடல் நிறைவு பெறுகிறது. எனவே ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று நிறைவு செய்கிறார் வள்ளுவர். ஊடல் இருக்க வேண்டும். எப்படி என்றால், சாப்பாட்டுல உப்பு மாறி உப்பமைந்தற்றேன்னு சொல்லுவார். அது உப்பு கூட போயிடுச்சுன்னா அந்த சாப்பாடு பயனற்று போய்விடும், குப்பைக்கு போய்விடும். அதுபோல கணவன் மனைவி இடையே ஊடல் அளவோடு இருந்தால் அது அளவோடு இருக்கிற சாப்பாட்டில் இருக்கின்ற உப்பை போல சுவையாக இருக்கும். அது கண்டிப்பா இருக்கணும். அப்படி அது அளவு கூடிருச்சுன்னா அது வீணாக பயனற்று போய்விடும். எனவே உப்பு போல ஊடல் இருக்கட்டும் என்று சொல்லி இனிமையாக ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறேன் என்று அழகாக இந்த திருக்குறளை நமக்கு நிறைவு செய்கிறார். அகரத்தில் தொடங்குகிறார். நகரமாகிய நம்முடைய தமிழ் எழுத்துக்களில் நிறைவு எழுத்தாக இருக்கக்கூடிய நகரத்தில் ரன்னகரம் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் முடிக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று நிறைவு செய்கிறார். இப்படி வாழ்ந்தால் அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளை மனதில் இருத்தி, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற என்ற அறவாழ்க்கை வாழ்ந்து நமக்கும் நம்முடைய சுற்றத்திற்கும் இந்த உலகத்திற்கும் பயன் உள்ளவர்களாக வள்ளுவர் வழியில் வாழ தலைப்படுவோம் என்று சொல்லி, திருவள்ளுவர் குறித்து விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.